வாயை மூடிட்டு வீணையெல்லாம் புடுங்கிக்கிட்டு விரட்டி விட்டுருவேன். அப்படித்தான் மரியாதைன்ட்டேன். என்ன கேட்குறேன்? இவங்க சத்தம் போட்டா மிரண்டுருவோமா? ராவணேஸ்வரன் வந்து மிகப்பெரிய சிவனுடைய பக்தன். சிவனை நோக்கி தவம் இருக்கிறான். அவருடைய தவத்தை அமைச்சு ஒரு வாளை கொடுக்குறாரு. அந்த வாளை வைத்து எப்பேற்பட்டவனே அழிச்சிடலாம். ஆனா அந்த வாளுடைய பேர் என்னன்னு சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன், சொல்லாம இருக்க மாட்டேன். ஒரு வாளை கொடுக்குறாரு. அந்த வாளை கொடுக்கும்போது ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. ராவணேஸ்வரன் அந்த வாளை வைத்து நீ எப்பேற்பட்டவனே அழிச்சிடலாம். ஆனா இந்த வாளை பயன்படுத்தும் பொழுது உன்னை எதிர்த்து எவன் ஒருவன் போரிடுகிறானோ அவன் கையிலே ஒரு ஆயுதம் இருக்கணும். அப்படி ஆயுதம் இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த வாளாகப்பட்டது என்கிட்டே வந்துடும் அப்படிங்கிற நிபந்தனையை வைக்கிறாரு. ஒரு கட்டு கரும்பா கரும்பா ஓராயிரமா, ஓராயிரத்தை எத்துங்க வள்ளிக்கு கப்பலில், கப்பலு வராம கடலும் முங்காம, எப்ப வருவாரோ முருகன் எப்ப வருவாரோ, பசித்திரு தனித்திரு வெள்ளித்திரு அப்படின்னாரு. யார் அப்படின்னா வள்ளலார் பெருந்தகை. பாடிய வயிறை கண்ட போதெல்லாம் மனமருந்தினாராம். தமிழிலே 247 எழுத்து இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதை வச்சு எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு, எத்தனையோ சொற்களை சொல்லாம எதற்காக பசித்திரு தனித்திரு வெள்ளித்திறார் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இது மூன்றுமே மிக அவசியம், மிக முக்கியங்கிறாரு. ஒரு மனிதன் மூன்றையுமே கடைபிடிச்சான் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிலையை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறாரு. பசித்திரு அப்படின்னா அறிவு பசியினோடு இருக்க வேண்டும் ஒருத்தன். தனித்திரு என்றால் தனக்கென்று ஒரு வாணியை, 100 பேரா இருந்தாலும் தனக்கென்று ஒரு வாணியை வகுத்து தனித்திருக்கணுமா. விழித்திரு அப்படின்னா தூங்காம விழிச்சுக்கிட்டே இருக்கதா, விழிப்பு உணர்ச்சியோட இருக்கணுமா. இந்த 3 வார்த்தைகளிலிருந்து முதல் எழுத்து எழுது அப்படின்னா பதவின்னு வரும். எவன் ஒருவனுக்கு பதவி அப்படின்னு ஒண்ணு வருது, அவனுக்கு என்ன ரொம்ப அவசியம் அப்படின்னா பணிவுங்கிறது ரொம்ப அவசியம். கண்டிப்பா பதவி கிடைச்சிருச்சு, பணிவு இல்லை அப்படின்னா அது எப்பேற்பட்ட பதவி இருந்தாலும் கூடிய வரையிலே பறி போயிடும். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இடம்பொருள் ஏவல்மா. பதவி கிடைச்சிருச்சு, எப்பொழுதுமே பணிவாவே இருந்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற முடியாது, சாதிக்க முடியாது. ஒரு மன்னன் பதவி கிடைச்சிருச்சு, எனக்கு மன்னன் பதவி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக பணிவாவே இருக்கிறான். பணிவாவே இருக்கும்போது எதிர்நாட்டில் உள்ளவங்களாம் இந்த நாட்டோடு போருக்கு வராங்க. ஏன்டா மன்னன்கிற பதவி இருக்கு, நான் பணிவாத்தான் இருப்பேன் அப்படின்னு இந்த போர்ல இந்த யுத்தத்தில் வந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு வாயை போத்திக்கிட்டு இருந்தா அந்த போர்ல வெற்றி பெற முதல்ல உயிரை காப்பாற்ற முடியுமா? அப்ப அந்த இடத்துல என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா துணிவு ரொம்ப முக்கியம். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு துணிவு இருக்கக்கூடாது, அது எனக்கு மட்டும்தான் இருக்கணும். ஆமா, இடத்தினுடைய தலைவி அப்படிங்கிற பதவியில் இருக்கீங்க, கண்டிப்பா பணிவு இருக்கும்னு நினைக்கிறேன். பணிவு இருக்கா இல்ல பணியை வச்சு தான் பார்க்கணுமா அப்படியா இருந்தாலும் அதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் கதையின் முறைப்படி முதல் கட்ட விசாரணையாக பட்டுவிழி கற்கண்டு மொழி மாதே, பட்டுவிழி கற்கண்டு மொழி மாதே, பட்டுவிழி பண்டு விழி பட்டுவிழி பட்டுவிழி கற்கண்டு மொழி மாதே, நீர் வாழ்ந்திருக்கும் நாடது சொல் இப்போதே. இதுதான் முறை. அந்தம்மா கேட்கிற கேள்விக்கு என்ன கேட்கிறார் சாமி, என்ன கேட்கிறாரு அதை பதில் சொல்றோமா. கதை பாடல் பாடணும் அப்படின்னா அதுக்கு என்ன கதை பாட்டு இருக்கு, அந்த கதை பாட்டை பாடினோமா இப்படியே போயிட்டீங்கன்னா சுலோகமா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம முடிஞ்சு போயிடும். நான் அதை பண்ணிவிடேன் இதை பண்ணிவிடேன் வெட்டி பிடிவேன் குளிச்சு குளிச்சு பிடிவேன் அப்படின்னா அது வேற மாதிரி ஆயிரும். உங்க பேர் என்னம்மா? வள்ளி. ரொம்ப பணிவா இருக்கு. வள்ளி. வள்ளி. ஏன் உனக்கு இவ்வளவுதான் சத்தமா பேச முடியுமா இல்ல பணிவு? பணிவு. ஓ, பணிவு இருக்கலாம். பணிவு இருக்குங்கிறதுக்காக இப்படி பாய்க்கிலே பேசிக்கிட்டா என்ன கேட்க உட்கார்ந்துருக்க அவளுக்கு? இல்ல கேக்கும் சாமி. வள்ளி பேரு. வள்ளி. கோச்சுக்காதீங்க, சின்ன பிள்ளை. ஏமா பேசும்போது கொஞ்சம் சத்தமா ஒருத்தர் பேசும்போது கொஞ்சம் சத்தமா பேசணும் அப்படின்னு யாருமே கத்து கொடுக்கலையா? சின்ன பிள்ளை சவுண்ட் அப்படிதான் வரும். அப்படின்னா சத்தமா பேசாதீங்க நீங்க. நீங்க எல்லாம் முனிவர்கள். அவ்வளவு கோவமா பேசலாமா? உங்க அப்பா வேற என்ன? பணிவு பணிவுன்ட்டு என்ன எப்படி அதட்டுறீங்களே, பயந்து வருது எனக்கு. என்னோட பேச்சு அப்படிதான். இதோட ஆக்ரோஷமா பேசணும் அப்படின்னா
பக்கத்துல நிக்க முடியாது, அப்படி இருக்கும். அப்பா பேரு நம்பி தலைவர். நம்பி தலைவன். இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? காவல்காக சொன்னார் அப்பா. எதை காவல்காக சொன்னார் அப்பா. எதை காவலுக்காக சொன்னாரு? காவலுக்காக சும்மா மொட்டை கேட்கறதுக்கு காவலுக்காக சொன்னாரு. காவலுக்காக சொன்னாருன்னா எதை காவலுக்காக சொல்றாரு? திணைய காவல்காக. எந்த திணையத்தை காவலுக்காக சொன்னாரு? அது சொல்லல. அது சொல்லல. அதை சொல்ல, அதை தெரியாம அப்புறம் எப்படி காவலுக்காக சொன்னாரு அப்படிங்கிற? எதை காவலுக்காக சொன்னாரு கேட்டியா இல்லையா? அதான் சொல்லலைன்னு முடிச்சிட்டேன். அப்புறம் நான் எதை கேட்டியா அப்படின்னா அப்பா சொன்னாருன்னு காட்டுக்கு காவலுக்கு வந்திருக்கேன். அப்படித்தான் எனக்கு தெரியும். ஏமா காட்டுக்கு காவலுக்கு வந்தது தெரியுமா? எதை காவல் காக்குறதுன்னு உங்க அப்பாட்ட கேட்கல. அறிவு இருக்கா? அவுச்சுட்டு இங்க கேட்டு வந்தியா? அப்பா சொல்லல. சொல்லலையா? உனக்கு சுய புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல. காவலாக்க சொல்றாருன்னா எதப்பா காவலாக்கணும் அப்படின்னு கேக்குறதா இல்லையா? அது கொஞ்சோண்டு இருக்கு. உங்களை பார்த்துட்டேன்னா சுத்தமா போயிடும். எது இல்ல, நான் இருக்கால முட்டாள் ஆகிட்டு வந்துடுறேன். என்ன அதைத்தான் சொல்றேன். சுத்தமா நான் முட்டாள் ஆகிவிட்டா நமக்கு பழக்கம். எல்லாரையும் முட்டாள் ஆகி தான் பழக்கம் நமக்கு. ஏதோ திணை மாதிரி தெரியுது. அதுதான் திணைன்னு தானே நானும் சொன்னேன். என்ன திணைன்னு தெரியாதா? அது அப்பா சொல்லி கொடுக்கலையே. திணைக்கு பேர் இல்ல. தெரியாது எனக்கு. என்ன பண்றேன்னா அப்படியே பைய அப்படியே போய் நீங்க என்ன போ சொன்னீங்க? என்னைய பேக்க தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இப்படியே பொடி நடியா இப்படியே கிளம்பிடு. நான் போய் இல்லாம கூட கதையை கூட நடத்திடுறேன். கந்தமலர் இந்து முகமாதே, கந்தமலர் இந்து முகமாதே, கந்தமலர் 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 இந்து முகமாதே, தந்தை தாய் பெயர் சொல்லுமி இப்போதே, தந்தை பெயர் நம்பி என்பாள் சுவாமி, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தந்தை பெயர் நம்பி என்பாள் சுவாமி, தாய் தங்கை மோகினி என்பாள் சுவாமி. சரி, இதுதான் அந்த கதை பாட்டு மட்டும் உங்க அப்பா சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மத்ததெல்லாம் உங்க அப்பா சொல்லி கொடுக்கல. ஆமா சாமி, கதை பாட்டு மட்டும் சொல்லி உங்களை மாதிரி முனிவர்கள் வந்தாங்கன்னாக்கா ஏதாவது 2-3 விஷயம் பேசினா பேசுவீங்களா? ஏதாவது விஷயம் பேச தெரியுமா? சிற்றறிவுக்கு எட்டியவாறு பதில் எனக்கு பேசினா பேசுவீல்ல? முயற்சி பண்றேன். அதையாவது பேசு. வேற என்ன பண்றது? ஒரு எதை கேட்டாலும் தெரியல. அப்பா சொல்லி கொடுக்கல. அப்பா சொல்லி கொடுக்கல. சாப்பிட அப்பா சொல்லி கொடுத்தாரா? சாப்பிடுறதுக்கெல்லாம் தெரியல. தெரியாது சார். எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் சொல்லிட்டாரு. சகோதரங்களால எனக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட சொல்லி கொடுக்கல. நாங்க சொல்லி கொடுக்கல. ஊட்டி தான் விடுவாங்க. சின்ன புள்ள சாமினா. யுவங்கள் எத்தனை? 4ன்னு சொல்லிக்கிருவாங்க. அடிச்சு மண்டையை கலக்கி போடுங்க. கலக்கி 4 அவங்க சொல்லிக்கிருவாங்க. எதை கேட்டாலும் என்ன பிரதானமா பேசிக்கிட்டு இருக்க? 4ன்னு சொல்லிக்கிருவாங்க. 4ன்னு சொல்லிக்கிறோம். உனக்கு தெரியாதா? சரி, 4ன்னு என்னென்னத்தை சொல்லிக்கிட்டு வாங்க. நீங்க கேட்டதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லியிருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கு. யுவங்கள் எத்தனைன்னு கேட்டிய. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 4ன்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, 4 என்னென்ன? அத அப்பா சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுக்கலையே. அப்ப உங்களுக்கா தெரியும். சொல்லி கொடுத்தா நேரம் சொல்லி இருக்க மாட்டேன். நானா ஏன் உங்கள்ட்ட ஏன் நான் வம்புழுது? நீங்க ஏன் சரி என்ன பண்றது? பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி என்ன பண்றது? இன்னைக்கு இப்படி ஒரு முட்டாள சந்திக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இருந்திருக்கு. நான் போயிட்டு வரவா சாமி? கேள்வி எல்லாம் கேட்டுட்டீங்களா? உள்ள போவா. சம்பளம் மட்டும் காலையில 5000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க இல்ல? போயிட்டு வரவா சாமி? 4 பாட்டு மட்டும் தான் பாட தெரியுமா? உதவுமே பேச தெரியாதா? சம்பளம் மட்டும் 5000 100 ரூபா குறைஞ்சா ஏத்துக்குப்பியா? அது எப்படி விடுவேன்? வண்டியை சுத்தி வருவேன். ஆட்டோக்கு 100 ரூபா கொடுக்கலாம் வாங்க போவே மாட்டேன். நான் அப்படி ஆளு. எவ்வளவு ஏத்தம் அது? ஒரு விஷயம் பேச தெரியாதான். 5000 100 ரூபா குறைஞ்சாலும் ஆட்டோவை சுத்தி வரலாம். ஆட்டோவை காசு கொடுத்தா தான் போவாங்களாம். என்ன நீங்க என்ன பேசி கிளிக்கிறீன்னு உங்களுக்கு 5000 ரூபா சம்பளத்துக்கு ஆட்டோவை காசு கொடுக்குறாங்க. உன்னையெல்லாம் முதல்ல வண்டியை ஏத்துனே தப்பு. நடக்க விட்டு உன்னையெல்லாம் கூட்டி வந்திருக்காங்க. 4 நாளாக நான் நடந்து வரேன் இந்த ஊருக்கு. ஆமா, 2 வருஷம் கழிச்சு வேணா என்னை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டலாம். இங்க கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். அப்படியா? தெரியாம போச்சு. உனக்கு தான் தெரியல இல்ல? நான் சொல்றேன், அதையாவது தெரிஞ்சுக்கிறேன். அதான் அப்படியான ஒரு கேள்வி கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அது கூட கேள்வின்னு கூட சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். 4 யுகங்கள். 4 யுகத்திலையும் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு புராணம் நடந்திருக்கு. அது தெரியுமா?
வேற யாரும் வள்ளின்னு கூட்டிட்டு வரலையா? வேற யாரும் வள்ளின்னு என் தோழி தான் இருக்காங்க உள்ள, வேற யாரையும் கூட்டியால, என்னத்தையும் கூட்டியாந்துருக்காங்க. எதுக்குன்னா வள்ளின்னு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல. தர்க்கம்னா இது என்ன இப்படியா? அதுக்கு நான் வர மாட்டேன்னு சொன்னேன், மும்படியா நான் இழுத்து வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துல. சாமி கோச்சுக்க மாட்டேல, ஒரு விஷயம் போய் நான் என்னத்த பேசுறது? சாமி சாமி எதையாவது ஒரு விஷயம் பேசினா தொட்டு பேசலாம். என்னத்த பேசுற? எதை கேட்டாலும் தெரியல 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 தெரியல. நான் எதுனா தான் தெரியும். உனக்கு தெரியுமா? அவன் பேச்சுக்கார, உனக்கு என்ன தெரியும்? ஒரு சின்ன விஷயம். என்ன? கோச்சுக்க மாட்டீங்களே. சொல்லுங்க. நான் அங்கிட்டு வரவா? நீ எங்கிட்டு வரீல? ஏன் அந்த மைக்கு நல்லா தானே இருக்கு, அதுல பேசுனா என்னன்னு கேக்குறேன். ஒளிபெருக்கி மிகவும் சிறப்பு, ரொம்ப சிறப்பா இருக்கு, அதுல பேசுனா என்னன்னு கேக்குறேன். இந்த பக்கம் வந்தாதான் வேற வச்சு வருமா உங்களுக்கு? அப்படி இல்ல சாமி, அது பழக்கமாயி போச்சு. இந்த பக்கம் வந்தாலும் ஏதாவது பேசுவியா வாயை திறந்து? முயற்சி பண்றேன். சரி வந்து வா. என்ன நடக்க போகுதோ பேசு. பயந்து வருது எனக்கு. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு இருக்காங்க. நற்றாமரை குலத்தில் நல்ல அன்னம் சேர்ந்தால் போல் கற்றாரே கற்றார் காமரவர் அப்படி இருக்காங்க. தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கும் ஒருவர், சபத்துக்கு நாலவர், சகலத்துக்கும் ஐவர் என்பது எனக்கு முடியா. மரியாதை என்னமா இவ்வளவு நேரம் அம்புட்டே மரியாதை. கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 நொடி கூட இருக்காது, ஒண்ணுமே தெரியாத மாதிரி செத்த நேரம் ஆனக்குள்ள நிக்கிறப்ப அந்த பொம்பளை பிள்ளை இந்த பாடுபடுத்துறீங்களே நாரதர் வேஷம் போட்டுக்கிட்டு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்ப தெரிஞ்சிருந்தா வாயை மூடிக்கிட்டு வாயை பிடிச்சு கிழிச்சே போடுவேனா? சரியா? அதுக்கு தான் சொன்னேன் ஒரு வாசகம். நற்றாமரை குலத்தில் நல்ல அன்னம் சேர்ந்தால் போல் கற்றாரே கற்றார் காமரவர். ஏன் எங்களுக்கு முடிக்க தெரியாதா? எல்லாம் படிச்ச விளக்கணம் இருப்பா. வாயை மூடிக்கிட்டு வீணையெல்லாம் புடுங்கிக்கிட்டு விரட்டி விட்டுருவேன். அப்படித்தான் மரியாதைன்ட்டேன். என்ன கேட்குறேன்? இவங்க சத்தம் போட்டா மிரண்டுருவோமா இல்லை பயந்துருவோமான்னு கேட்குறேன். பொம்பளை பிள்ளைல அப்படியே ஒதுக்கி ஓரம் கட்டி நிப்பாட்டி வைக்கிறதே இந்த நாரதருக்கு வேலையா போச்சு. அது இந்த நாரதருக்கு வேலையா போச்சு. வாய மூடன்ட்டேன். வாய மூடலாம் நடக்கிறதே வேற அந்த இடத்துல. சரியா? யுகங்கள் எத்தனை கேட்டீங்க? 4 யுகங்கள் சொன்னேன். என்னென்ன யுகம், அதுல என்னென்ன நடந்திருக்கு? இது கூட வள்ளி. அதை விட பாருங்க இன்னொன்னு, மாணி காட்டுக்கு வந்திருக்கியே, ஒப்பை நம்பி தலைவர் அனுப்பியிருக்காரு, என்ன திணைன்னு உனக்கு தெரியுமா? கொடுங்க. கேட்டதுக்கெல்லாம் பதில் வரல அப்படின்னாக்க காலையில இந்த ஊர்ல 2 தேங்காய் மூடி நான் வாங்கிட்டு போறேன். இல்லைன்னு வச்சுங்களேன், நான் கேட்கறதுக்கு இங்க பதில் சொல்லணும்னு வச்சுங்களேன், அந்த தேங்காய் முடியாங்க உண்மை வாயிலையும் கையிலையும் வச்சு அமிக்கிருவேன். சட்னி அரைச்சிக்கலாமானே? இப்படி பொட்டுக்களை கொடுத்தீங்கன்னா சட்னி அரைச்சிக்கலாம். ஆமா, 4 யுகங்கள் அப்படின்னு. திரேதாயுகம், கிரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். 4 யுகத்திலுமே ஒவ்வொரு சகாப்தங்கள் நடந்திருக்கு. சரியா? முதல் யுகத்துல அச்சந்திர புராணம் நடந்திருக்கு, 2வது யுகத்துல ராமாயணம் நடந்திருக்கு, 3வது மகாபாரதம், 4வது கந்த புராணம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன திணை? இது கூட சொல்ல தெரியாம எந்த வழியும் கையில கவனம் பிடிச்சிருந்து நிக்க மாட்டா. என்ன திணை? எதுக்கு நீ காவலுக்கு வந்திருக்கேன்னு தெரியல. கருந்தனை சேந்தனை விதைக்கப்பட்டிருக்கு எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. நான் குலக்கட உலகம் வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக திணை விதைச்சிருக்காங்க. அறுவடை செய்து முருகப்பெருமானுக்கு படைக்கணும். என்னுடைய வேலை அதுதான் இங்க இந்த இடத்துல. சரியா? வாயு பதனம், கை பதனம், பிரஜாபதி பதனம் அப்படின்ட்டு இருக்காங்க. சொன்னீங்க பதவி இருக்கும் பொழுது ஒருவனுக்கு பணிவு வேண்டும், துணிவு வேண்டும். அது உண்மைதான் இல்லைங்கள? இந்த இடத்துல நீங்க பதவியில இருக்கீங்க, பணிவு மட்டும் இருந்தா போதும்னு. ஏன் இங்க சட்டமா? இல்ல என்னன்னு கேக்குறேன். நான் வைக்கிற சட்டம் முடுங்கட்டேன். நானே பேசி முடிக்கல. அப்படித்தான் நான் ஏன் இடம் இது. நீங்க வந்து என்கிட்ட சட்டம் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. இந்த சட்டம் போடுறது, சவுடாலு பேசுறது, இந்த வேலை என்கிட்ட வச்சு கூடாது. சரியா? வேற யாராவது இந்த இடத்துல வந்து நிப்பாங்க, அவங்கள்ட்ட போய் உங்க சட்டம் சவுடாலு இதெல்லாம் அங்கேயே பேசணும். புரியுதா? அதுக்கு தான் இன்னொரு வார்த்தை சொன்ன முன்னாடியே, கற்றது கைமணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. எதுவும் தெரியாதவங்க இந்த உலகத்துல. உங்களுக்கு முதல்ல என்ன தெரியும்? 4 யுகத்துல என்ன நடந்திருக்கு நான் கேட்டேன், நீங்க கேட்டீங்க, நான் பதில சொல்லிட்டேன். சரியா? முருகப்பெருமான் வந்து கலியுக கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. கலியுகத்துல மட்டும்தான் முருகப்பெருமான் இருந்திருக்காரா? 4 யுகத்துல முருகப்பெருமான் இருந்திருக்காரு. எந்தெந்த ரூபத்துல எப்படி முருகப்பெருமான் தோன்றாரு அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம், அப்புறம் பேசுவோம். நீங்க வச்ச கேள்வியில தான் நான் கேட்டிருக்கேன். நான் தனியா என்ன கேள்வி கேட்கல. நான்லாம் கேள்வி விட முதல்ல இங்க நிக்கவே முடியாது. புரியுதா?
அரை கிலோ எலும்பு காக்கல சதையம் வச்சுக்கிட்டு வாய் கிளிய கிளிய காதறது வாயை பிடிச்சி கிழிச்சு போடுமே. கேட்டதுக்கு மரியாதையை பதில் சொல்லுங்க. சனிய முடிக்க நார கழுற முடிச்சு முழுங்கச்சான். அந்த கதை தான் இப்ப ஆக போகுது. ஒரு கேள்வி கேட்கிறேன், கேள்வி கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில சொல்லணும். கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு பாய முடிக்கிட்டு பேசாம நிக்கணும். அதுல இருந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாங்களாம். உங்க வைக்கிறதா உங்க போறதுக்கு கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் அதுல இருந்து நான் கேள்வி கேட்டிருக்கேன். புரியுதா? அறிவாளியா முட்டாளா? அறிவாளிகளோட தான் கேள்வி கேட்டிருக்கேன். இவ்வளவு நேரம் நீ பேசுனியா? இவ்வளவு நேரம் நீ பேசுனியல்ல? இவ்வளவு நேரம் நீ பேசுனியல்ல? நான் குருக பேசுனேனா? கிடையாதுல்ல? அப்ப எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க. அப்ப நான் இவங்க மட்டும் பேசுவாங்களா? 5000 ரூபாய் சம்பளம், இதுல ஆட்டோக்கு 100 ரூபாய், உனக்கு சாப்பாடு வேற. நான் சாப்பிட்டது எவ்வளவுன்னு சாப்பாடு போட்டாங்க பத்தியில அந்த அக்காவுக்கு தெரியும். நானும் எவ்வளவு சாப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்க, முதல் யுகம் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு வருட கணக்கு இருக்குது. முதல் யுகம் கிரேலா யுகம் நீங்க ஹரிச்சந்திர வரம் நடந்துச்சு. திரேதா யுகத்திலே ராமாயணம், துவாபர யுகத்திலே மகாபாரதம், கலி யுகத்திலே கந்தனுடைய கதை கந்த புராணம். கிரேதா யுகத்திற்கு எத்தனை வருஷமா? திரேதா யுகத்திற்கு எத்தனை வருடம்? துவாபர யுகத்திற்கு எத்தனை வருடம்? கலி யுகத்திற்கு எத்தனை வருடம்? அப்படிங்கிற விவரம் வரணும். ராமாயணம் மிகப்பெரிய காவியம். முதலிலே சமஸ்கிருதத்தில் எழுதியது வாழ்வியாகப்பட்டவன் ரச்சகனாக திருட்டு பயலாக இருந்தான். அவனுக்கு உபதேசம் செய்தேன் வாழ்வியாக. அவனை சுற்றி ஒரு புற்றம் உழைத்தது. அதன் வழியாக ராமாயணத்தை விடைத்து உரைத்தேன். அதனாலே சமஸ்கிருதத்திலே ராமாயணத்தை கொடுத்தவன் வால்மீகி. தமிழிலே மொழியாக்கம் செய்தது ஒட்டக்கூத்தர். இரண்டாவதாக மொழியாக்கம் செய்தது கம்பர். ஆனா ஒட்டக்கூத்தர் எழுதிய ராமாயணம் வெளிவரல. கலைவாணியுடைய ஆசி கிட்டவில்லை. ஆனா கம்பன் வீட்டு கட்டுதரையும் கவிபாடும் என்பார்கள். அவருடைய கவி நயம் அந்த மாதிரி இருக்கு. ராமாயணத்திலே ரொம்ப நாகரிகமாக ஒரு ராமாயணத்தை எழுதியிருப்பார். மொத்தம் 7 காண்டம்: பாலகாண்டம், யுத்தியகாண்டம், ஆரண்யகாண்டம், கிஷ்கிந்தாண்டம், யுத்தகாண்டம், சுந்தரகாண்டம், உத்தரகாண்டம். தசரத சக்கரவர்த்தியுடைய மகன்கள் தான் ராமன். தசரத சக்கரவர்த்திக்கு 63,000 மனைவிகள் இருந்தாலும் பட்டத்து அரசியல் என்று சொல்லக்கூடிய 3 பேர் தான்: கோசலை, கைகேயி, சுமித்திரை என்று சொல்லக்கூடியவள். ராமன் பிறந்தவன் யாருக்கு அப்படின்னா கோசலைக்கு பிறகுறான். கைகேயிக்கு பிறந்தவன் பரதன், சுமித்திரைக்கு பிறந்தவன் லட்சுமணன் சத்ருகனன். அப்படி லட்சுமணன் சத்ருகனன். கைகேயி வாங்கிய வரத்திற்காக 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றாங்க. யார் யார் போனது தெரியுமா? வாங்க. யார் யாரு? வனவாசம் 14 ஆண்டுகள். ராமர், லட்சுமணர், சீதா பிராட்டி 3 பேரும் வனவாசம் போனாங்க. மறைமுடி தரித்து அப்படின்னா ஆமா, மறைமுடி தரித்துனா என்ன அப்படின்னா, எந்த விதமான ஆடம்பரமான ஆடைகளும் ஆபரணங்களும் இல்லாமல், ஆயுதங்களும் இல்லாமல் செல்வதுதான் மறைமுடி தரித்து அப்படின்னு சொல்லுவாங்க. துறவரம்புன்னு சொல்லலாம். அது துறம் வேற. மறைமுடி தரித்துனா ஆடம்பரமான இந்த மாதிரி ஆடைகள்லாம் இல்லாம, ஆபரணங்கள் இல்லாம, ஆயுதங்கள் இல்லாமல் போவதுதான் மறைமுடி தரித்து. அவருடைய காவியுடைய அணிந்து சென்றார்கள். போயிட்டு பஞ்சவடி அப்படிங்கிற இடத்துல தங்கி இருந்தாங்கல்ல. சரி, யார் யார் தங்கி இருக்குது? ராமன், லட்சுமணன், சீதை 3 பேரும் தங்கி இருக்காங்க. ஆமா. அப்போ மாரிசனா சூர்பனகை பார்க்கிறா. சூர்பனகை பார்த்து யார் மேல ஆசைப்படுறா அப்படின்னா ராமன் மேல ஆசைப்படுறா. ராமனை திருமணம் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு. எனக்கு ஏற்கனவே திருமணம் நடந்துருச்சு, என் தம்பி லட்சுமணன் இருக்கேன், அவனை பார்த்துக்க அப்படின்னு அவள்கிட்ட போறா. போனோன மிகவும் முன்கோபம் கொண்டவன் லட்சுமணன். கோபம் கொண்டு சூர்பனகையுடைய 3 அறுத்தான். எதை அறுத்தான்? 1. அப்போ ஆனா அடைந்தே ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்ப ராமனுக்கு நிகரான ஒரு வீரன் அப்படின்னா ராவணேஸ்வரன் அவ அண்ணன். அப்ப அண்ணன் சொன்னோம்னா அப்படின்னா அவனால முடிஞ்சு சீதையும் ராமனையும் பிரிச்சிடும் அப்படின்னா நம்ம ராமனை அடைஞ்சிடலாம் அப்படின்னு மாரிசனாகப்பட்ட ஒரு அரக்கன் அவனை மானாக மாறச் சொல்லி ராமனையும் லட்சுமணனையும் திசை திருப்பி சீதாதேவியை சிறை எடுத்து சென்றார். ஒரு அரக்கன் ராவணேஸ்வரன். அப்ப
தனக்கு உயிருக்கு நிகராக நினைத்த ராமனைய சீதையை விட்டு பிரிச்சா சீதை வந்து ராவணேஸ்வரன் மீது விருப்பமா இருப்பாளா, ரொம்ப கொடூரமா ஆக்ரோஷமா இருப்பாளா? சரி, ராவணன் மீது கோபமா தானே இருக்க முடியும். ராவணேஸ்வரன் மீது மிகவும் கோபமா தான் இருப்பாள். ஆமா, கண்டிப்பாக. எந்த சீதனும் கிடையாது, எந்த பெண்ணாக இருந்தாலும் கோபத்தோடு தானே இருப்பாள். கோபமா தானே இருப்பா ராவணேஸ்வரன் மேல. ஆமா. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, என்ன சந்தேகம்? சீதையை அடையணும் நினைச்சவன் ராவணேஸ்வரன். ஆமா. அப்படின்னா சீதையை அடைய நினைச்ச ராவணேஸ்வரன் வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ராவணேஸ்வரன் தானே போய் சீதையை தொட்டிருக்கான. கண்டிப்பாக. ராவணேஸ்வரன் கண்டாலே சீதைக்கு பிடிக்காது. கண்டிப்பாக. ஆனா பிடிக்காத ராவணேஸ்வரன் பிடிச்ச சீதையை வந்து ராவணேஸ்வரன் தொடல. சரி, பிடிக்காத ராவணேஸ்வரனை சீதை போய் தொட்டா. உங்களதான் கேக்குறேன், என்ன படியே முழிக்கிறீங்க? திருது என்னையதான் கேக்குறீங்க. உங்களதான் கேக்குறேன். கேக்குற கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும். என்ன நியாயம் இருக்குங்கறிய? சரியா? நியாயம் இல்ல. சொல்றத 4 பேர் ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும், நம்புற மாதிரி இருக்கணும். இப்படிலாம் இல்லாத ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்களே. இல்லாத கேள்வி நான் என்னைக்குமே கேட்க மாட்டேன். இல்ல நீ என்ன தெரியல வேணா சொல்லு, தெரியல வேணா சொல்லு, நான் பதில் சொல்லிட்டு போறேன். இல்ல நீங்க சொல்லக்கூடாது. எல்லாரும் நாட்டு மக்கள்லாம் ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னாக்க, ராவணன் போய் சீதையை தொடல, சீதை போய் ராவணனை தொட்டாள் என்று. ஆமா, இது ஏத்துக்க முடியுமா? அப்போ ஏத்துக்க முடியும். தெரியுமா தெரியல ஏத்துக்க முடியுமா? வெட்டொன்னு துண்டு பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கணும். தெரியும் தெரியல. கம்பன் வீட்டு கட்டு தரையும் கவி பாடமா அப்படி? நீங்க கம்பன் வீட்டுல இருக்கிற கட்டு தரையா கவி பாடியது கிடையாது. கம்பன் வீட்டுல கட்டு தரைய கூட்டக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் கவி பாடினாள். மிகவும் சிறப்பாக இதுதான் சொல்லுவாங்க சுருக்கமாக, கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடும் அப்படின்னு. ஒரு சின்ன விஷயம். இப்ப நீங்க கேள்வின்னு ஒரு இடத்த வச்சிருக்கீங்க, பதில் சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு எதை கேட்டாலும் பதில் சொல்லுவேனா? ஆனா நான் திருப்பி கேட்பேனே, அந்த யோசனை அந்த ஞாபகம் எல்லாம் இருக்கா? அதுக்கு நான் பயந்தாள் இல்ல. நீ எத்தனை கேள்வி வேணா கேளு, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். என்ன வேணா கேளு. கேள்விக்கு பதில சொல்லிட்டு கேக்குறேன். இவர் சொன்ன மாதிரி என்ன ஆகுது, ராவணன் என்ன பண்றாங்கன்னா சீதையை ஆசைப்பட்டு தான் தூக்கிட்டு போறாங்க. அவளை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ராவணன் சீதையை ஆசைப்பட்டு தான் தூக்கிட்டு போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ராம லட்சுமணன் இருக்காங்க சீதையுடைய அருகாமையில. அப்படி இருக்கும்போது நம்மளால போய் சீதையை தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லி தான் ராவனுடைய மாமனை கூப்பிடுறாரு. அவர் தான் மாரீசன். மாரீசனை கூப்பிட்டு ராவணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, காட்டுக்குள்ள ஒரு பெண் இருக்கா சீதை, அவளை நான் தூக்கிட்டு வரணும் என்னுடைய நாட்டுக்கு, அவளை நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க நீங்க மானாக உருமாறி நீங்க போனீங்க அப்படின்னாக்க சீதை மானை பார்த்து ஆசைப்படுவாங்க, தன்னுடைய கணவன்கிட்ட கேட்பாங்க, அவர் விரட்டி போயிடுவார், நான் போய் சீதையை தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. இப்போ மாமன் மாரீசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராவணா நீ செய்வது தவறு, அடுத்தவன் முன்னாடி போய் தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறியே, இது தவறு, வேணாம், இதை செய்யாதன்னு அப்படி எவ்வளவோ சொல்றாரு மாரீசன். அப்படி அப்ப ராவணன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் சொல்றத நீ கேட்கல அப்படின்னா நான் உன்னை கொண்டு விடுவேன் அப்படின்னு. அப்ப மாரீசன் என்ன சொல்றாரு, கெட்டவனாகிய உன் கையில் சாவதை விட நல்லவனாகிய ராமர் கையிலே நான் சாகிறேன்னு சொல்லி என்ன பண்றேன், மாரீசன் மானாக ஒரு மாதிரி போயிடுறேன். சீதையும் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி வேற கேட்டாரு. சூர்பனையாகப்பட்டவள் லட்சுமணனை பார்த்து ஆசைப்பட்டா, மூணையும் அறுத்துக்கிட்டு விட்டாரு அப்படின்னு. ஒரு கேள்வி கேட்கல, அவரு 2 கேள்வி கேட்டிருக்காரு. சூர்பனை காட்டுக்குள்ள போறா, ராமனை பாக்குற, ராமே ஒத்துக்கல. லட்சுமணனை பார்த்தா, லட்சுமணனை ஒத்துக்கல. 3 உறுப்புகளை அறுத்துக்கிட்டு விட்டாரு. கூந்தலையும் மூக்கையும் அறுத்தாரு, சனம்னு பேரு அதுக்கு, இன்னொன்று மொத்தம் 3ஐயும் அறுத்துக்கிட்டு விட்டாரு. சீதையை தோடு ராவணே வச்சிருக்கேன் இலங்கையில, ஆனா அவளை போய் தொட முடியலையே. என்ன காரணம் அப்படின்னாக்க, ஒரு சாபமாப்பட்டது ராவணனுக்கு ஏறு. எந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாம நீ வந்து ஒரு பெண்ணை தொடக்கூடாது அப்படின்னு சாபத்தை வாங்கியவன் ராவணன். அதுவும் ஒரு பெண் தான் கொடுத்துருக்கா. அப்ப என்ன தினம் போய் ஒப்புதல் தான் கேட்கிறாரு ராவணே, சீதையை சம்மதமான முடியல. மன ரொம்ப நொந்து போயிருக்காரு ராவணன். அப்ப என்ன ஆகுதுன்னாக்க, ராவனுடைய மந்திரி சொல்றாரு, நீ ராவணனாக இருந்தால் சீதையை அடைய முடியாது, ராமராக உருவத்தை மாற்றிக்கொள் போ. ராமராக உருவத்தை மாத்திக்கிட்டு நீ சீதையை நோக்கி போன அப்படின்னாக்க சீதை நினைப்பாங்க, நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம கனவை வந்துட்டாரு, நம்ம அவரோட போயிடுவோமே சொல்லி அவன் உன்னை நோக்கி வந்துடும், உன்னுடைய எண்ணங்கள் ஈடேறிடும் அப்படின்னு இவன் சொல்ல. இப்ப ராவணன் இந்த யோசனை நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராமராக உருவத்தை மாத்திக்கிட்டு சீதையை நோக்கி போறா.
போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா ராவனுடைய தங்கை சூர்பனகை வாக்குறா. ஆக நம்ம காட்டுல ஆசைப்பட்டா 2 பேரையும். ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் ஈடேறல. நம்மளுடைய நாட்டுக்கே ராமராகப்பட்டவர் வந்திருக்காரு, நம்மளுடைய எண்ணத்தை இன்றைக்காவது நம்ம நிறைவேற்றிக் கொள்ளணுமே அப்படின்னு சூர்பனகப்பட்டவளை என்ன பண்றாங்க அப்படின்னாக்க சீதையாக உருவத்தை மாற்றி கொண்டு வருகிறாள். அங்க வந்தது சூர்பனகை சீதையாக உருவத்தை மாத்திக்கிட்டு வர்றாரு. அண்ணன் எப்படி ராமனாக வர்றாரோ அதே மாதிரி சூர்பனகையும் சீதையாக உருவத்தை மாத்திக்கிட்டு வர்றா. அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா தங்கச்சி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறது வர்றது அண்ணன் தான் அப்படின்னு அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டா ராமனே. ஆக தங்கச்சி உருவத்தை மாட்டி கொண்டு வருகிறாளே, இவள் வரும் வேகத்தை பார்த்தா நம்மளை தொற்று வர அந்த சரீரத்தின் மேல் அந்த பெண்ணுடைய கை பட்டு விடுமோ அப்படின்னு தொட விடாம பண்ணாரா ராவணே. ஏன் என்ன காரணம்? உள்ளம் மட்டும் தான் ராவணன். இந்த சரீரமாகப்பட்டது ஸ்ரீராமராக நம்ம ஸ்ரீராமராக நின்றுகிட்ட உருவத்தை எடுத்து அப்ப வேற எந்த பெண்ணுடைய கையை இந்த சரீரத்தின் மேல் படக்கூடாது என்பதற்காகத்தான் சீதையாக மாறி தொட வந்த தன்னுடைய தங்கையாக இருந்தாலும் பரவாயில்ல தொட விடாம பண்ணாராம். நீங்க சொன்னீங்க சீதையை போய் ராவணனை தொட்டான்னு, அது கிடையவே கிடையாது. சூர்பனகை தான் சீதையை போய் சீதையாக உருவத்தை மாற்றிக்கொண்டு ராவணனை போய் தொட்டா. சரியா? நீங்க கேட்ட கேள்விக்கு சுருக்கமா பதில சொல்லியிருக்கேன். ஏன்னா காலதாமதம் ஆயிடுச்சுன்னு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சின்ன ஒரு கூக்குரல். ஆமா, அதெல்லாம் சுருக்கமா சொல்லியிருக்கோம். சாமே ஷாமே வாங்க வெளியில. இப்ப நீங்க சொன்ன விளக்கம் உண்மை. சுருக்கமா சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க போற ஆளு கிடையாது. பெருசு இப்ப காலதாமதம் ஆயிடுச்சு, நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். நான் சொல்லிக்கிட்டே இது இன்னும் அரை மணி நேரம் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். இருங்க வரேன். இப்ப சொன்ன கதை உண்மையா? அப்புறம் உண்மை. உண்மைன்னு தான் சொல்றேனா? உண்மை. அப்புறம் இல்லையா? நல்லா யோசிச்சு உண்மை. இல்லையா? உண்மைன்னு தான் சொல்றேன். சமாளிப்பு உண்மைன்னு தான் சொல்றேன். ஆமா, வள்ளிப்புல எங்கிட்ட நம்மள திருப்பி கேள்வி கேட்றோமோ அப்படி ஒரு பயத்துல இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அதுக்கு பயந்தாள் நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்ப வாங்க கேளு, விஷயத்தை கேட்போம். காலதாமதம் ஆயிருச்சு. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த ராவணன் இந்த ராமாயணம் அப்படின்னு சீதையை ராவணன் வீட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா சரியா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. ராவணனை கொன்றது ராமன் தான் அப்படிங்கிறது ஊரு உலகம் அறிஞ்ச விஷயம். மூத்த உலகாக எல்லாரும் படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். ஆமா. ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ராவணன் நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ராமரை கொண்டு இருக்கலாம். அந்த போர்க்காலத்துல ராவணை நினைச்சிருந்தா ராமரை கொண்டு இருக்கலாம். ஏன் அவரால் கொல்ல முடியல? இதுக்கு பதில சொல்லுங்க, அடுத்து பேசுவோம். நீங்க கேட்டதுல தான் கேட்டிருக்கேன், தனியால என்ன ஒண்ணு நான் கேட்கலனா. சரியா? ராவணன் நினைச்சிருந்தா ராமனை கொண்டிருக்கலாங்கிறீங்களா? ஆமா, ராவணை நினைச்சிருந்தானாக்க சீதையுடைய கணவன் ராமனை கொண்டு இருக்கலாம். ஆனா ராமர் தான் ராவணனை கொண்டாரு. ஏன் கொல்லல? அதத்தை உங்கள்கிட்ட கேட்கணும், திருப்பி ஏன்கிட்ட கேட்குறீங்களோ? சிவபெருமான் ராவணேஸ்வரன் வந்து மிகப்பெரிய சிவனுடைய பக்தன். சிவனை நோக்கி தவம் இருக்கிறான். அவருடைய தவத்தை அமைச்சு ஒரு வாளை கொடுக்கிறாரு. அந்த வாளை வைத்து எப்பேற்பட்டவனே அழிச்சிடலாம். ஆனா அந்த வாளுடைய பேர் என்னன்னு சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன், சொல்லாம இருக்க மாட்டேன். ஒரு வாளை கொடுக்கிறாரு. இந்த வாளை கொடுக்கும்போது ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. ராவணேஸ்வரன் அந்த வாளை வைத்து நீ எப்பேற்பட்டவனே அழிச்சிடலாம். ஆனா இந்த வாளை பயன்படுத்தும் பொழுது உன்னை எதிர்த்து எவன் ஒருவன் போரிடுகிறானோ அவன் கையிலே ஒரு ஆயுதம் இருக்கணும். அப்படி ஆயுதம் இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த வாளாகப்பட்டது என்கிட்டே வந்துடும் அப்படிங்கிற நிபந்தனையை வைக்கிறாரு. அதே மாதிரி சிறை எடுத்து செல்றான் சீதாதேவியே. சிறை எடுத்து செல்லும் பொழுது ஜடாயி என்று சொல்லக்கூடிய கழுகாகப்பட்டது ராமனுடைய மனைவி சீதை, இலங்கை அரக்கன் ராவணேஸ்வரன். இவன் எதுக்கு சிறை எடுத்துட்டு போறான் அப்படின்னு வந்து மறிக்குது. மறிக்கும் பொழுது மிகப்பெரிய யுத்தமே நடக்குது. யாருக்கு? ஜடாயுங்கிற பறவைக்கும் ராவணேஸ்வரனுக்கும். அப்படி யுத்தம் நடக்கும் பொழுது என்னென்னமோ பண்ணி பார்க்கிறான். ஜடாயுங்கிற பறவையை மீறி அவனோட இலங்கைக்கு தூக்கிட்டு போக முடியல சீதாதேவியை. இறுதியாக என்ன செய்யறான் அப்படின்னா யோசிச்சு பார்க்கறான். யோசிச்சு பார்த்தோன்னே அன்று சிவபெருமானிலிருந்து வரம் இருந்து பெற்றுக்கொண்டோம் ஒரு வாள். இந்த வாளை வைத்து எப்பேற்பட்டவனே அழிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எளிமையாக இந்த ஜடாயுங்கிற பறவையை நம்ம அழிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா அந்த வாளை எடுத்து ஜடாயுனுடைய பறவையினுடைய ரெக்கையை வெட்டிட்டானா. வெட்டின உடனே இந்த வாளாகப்பட்டது மறுபடியும் யார்கிட்ட போயிருச்சு அப்படின்னா சிவபெருமான்டே போயிருச்சு. வச்ச நிபந்தனை எப்படி? ஏன்னா எதிர்த்து சண்டையிடுறவங்கள்ட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா ஆயுதமாகப்பட்டது இருக்கணும். ஜடாயுங்கிறது ஒரு பறவை. அந்த பறவை கிட்ட எந்த விதமான ஒரு ஆயுதமும் கிடையாது. தன்னுடைய நகம், அது வந்து அதோடைய உறுப்பு, தன்னுடைய நகங்களை வைத்து மட்டுமே சண்டையிட்டுச்சான். கொஞ்சம் ஒரு நிமிடம் யோசித்து செயல்பட்டுதான் அப்படின்னா அந்த வாளாகப்பட்டது ராவணேஸ்வரன்ட்டே இருந்திருக்கும். அப்படி ராவணேஸ்வரன்ட்டே இருந்திருந்தா இந்த சிவபெருமான் கொடுத்த வர இப்பேற்பட்ட அந்த ராமனையும் அழிச்சிருக்கலாம். அந்த வாளுக்கு பேர் என்ன அப்படின்னா சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய வாளாகப்பட்டது ராவணேஸ்வரன்ட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்பேற்பட்ட கதாநாயக கடவுள் ராமனையே அழிச்சிருக்கலாமா.
சந்திரகாசங்கிற வாளு ராவணேஸ்வரன்டே இருந்திருந்தா அப்பேற்பட்ட ராமனையே அழிச்சிருக்கலாம். ஏத்துக்கிறீங்களா? பரவாயில்லையே, என்ன பரவாயில்லையேனா விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம்? நான் கூட தெரியாது போல சாமிக்கு. இல்ல கதையை சொல்லிவிடுவிய, எங்கிட்டால யோசனை பண்ணினாலும் கதையை சொல்லிவிடலாம். சிவபெருமான்ட்ட இருந்து இந்த வாளாகப்பட்டதை வாங்கணும் அப்படின்னு. அந்த அஸ்திரத்துக்கு பேர் என்ன அப்படிங்கறது தான் முக்கியமான விஷயமே. அதுல கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் சுட்டி காட்டினா அந்த அஸ்திரத்துடைய பேர் என்னன்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், மிகவும் சந்தோஷம், பெருமையாக இருக்கிறது. அவர் கிளம்பி ரொம்ப காம நேரத்துக்கு தாங்கள் ஆமா கண்டிப்பாக தாங்கள் காண வந்த காரணம் பெண்கள் உண்டான பருவங்களை தனமா 7 என்னென்ன? பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேலம் கூடிய 7 வகை பருவம். தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். ஆப்பிள்ல பார்த்து வந்திருக்கேன். யாருக்கு? உங்களுக்கு தான். பேரை சொல்லுங்க. இந்தா சொல்றேன் கேளுங்க. பேரை சொன்னா மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்குவேன், பிடிக்கல அப்படின்னாக்க சாமி நீங்க வந்த வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. சாமி நீங்க வந்த வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. கண்டிப்பா பிடிக்கும். மாப்பிள்ளை பேரை சொல்றேன், பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உலகத்திலே மிகவும் சிறந்தவராக இருப்பாரோ, உலகத்திலே பல பேர் போற்றக்கூடியவராக இருப்பாரோ, எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கருணை கருணை உள்ளம் கொண்டவர் அவரு. நல்ல மனுஷனா தான் இருக்காரு. பேரை நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக திருமணம். 1-2 வீடுலாம் இல்ல அவருக்கு. 1-2 வீடுலாம் இல்ல, 4-5 வீடு இருக்கு. 4-5 வீடு. நல்ல வசதி வாய்ப்பா இருப்பாரோ? சரியானவர்னு சொல்ல முடியாது. அப்ப 4-5 வீடு இருந்தாக்க வசதி வாய்ப்பு தானே சொல்ல முடியும். அவரால நிறைய பேர் வசதி வாய்ப்புல இருக்காங்க. அப்படியா? குடை வள்ளலோ, கர்ணனை விட குடை வள்ளலோ அவரு. உடை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அவர் கொடுக்கிறது யாருக்கும் தெரியாது, தெரியாம கொடுப்பாரு. கர்ணன் அள்ளி கொடுக்கும் பொழுது எல்லோருக்கும் தெரிந்துதான் கொடுத்தாரு. ஆமா, நீங்க சொல்ற ஆளு வந்து கொடுக்கறப்ப தெரியாது. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சண்முகன், சரவணபவன், சேயோன் அப்படி எல்லாம் போற்றக்கூடிய சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. அப்பேற்பட்டவர் கடவுளை முருகப்பெருமானை வார்த்து வந்திருக்கிறேன். ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு கேக்குறேன், வருத்தப்படாதீங்க. ஏன் ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளையே இல்லையா உங்களுக்கு? நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மாப்பிள்ளை என்ன? அந்த மாப்பிள்ளைக்கு குறை இல்ல, நான் ஒண்ணும் சொல்லல. இந்த மாப்பிள்ளை வேற ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளையே இல்லையா அப்படின்னு தான் கேக்குறேனா. ஏன் இந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சம் தான் கேக்குறேன். யாராவது போய் முருகனை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? நான் சாதாரண உலகத்துல வாழக்கூடிய பெண்மகள். அப்படி இருக்கும்போது எம்பெருமான் முருகப்பெருமான் குலக்கடவுளாக வணங்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படி நீங்க திருமணம் பண்ணிக்கிங்க அப்படின்னா முடியுமா? இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? ஏன் இறைவனை யாருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சாமி. நீங்க பண்ணிக்கிட்டா என்ன? நீங்க பண்ணிக்கிட்டா என்ன? ஒரு சின்ன விஷயம். என்னங்க? கல்யாணம் பண்ணிக்கிறத நீங்க சொல்ற கூட கேட்கலாம்னு வச்சுக்கிறேங்க. அதுல என்ன அப்படின்னா பிரச்சனைனா, முருகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு. சரி, தெய்வங்கிற மனைவி இருக்காங்க. அப்படி இருக்கப்ப என்ன ஏன் நீங்க கொண்டு சேர்க்கிற 2ஆம் தாரமா போறதுக்கு எந்த பெண்மகளாவது ஒத்துக்கொள்வாளா? 2ஆம் தாரமா போறதுனால உங்களுக்கு பிரச்சனையே அங்கேதான். உதவியாத்தமா இருக்கும். எப்படி சொல்றீங்க? அவங்க ஒரு நாளைக்கு புளிக்குழம்பு வச்சாங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு ரசம் வைங்க. ஆமா, அவங்க ஒரு நாளைக்கு சாம்பார் வச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு நான் வேற என்ன குழம்பு வைக்கிறது? வேற ஏதாவது ஒரு மீன் குழம்பா? ஆமா, மீன் குழம்பு சாப்பிடு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது சரி. ஏன்னா தாரத்தில் முதல் தாரமாக போக வேண்டும், அப்பதான் முதல் தரம் கிடைக்கும். மாப்பிள்ளைக்கு பெருமையை சொல்றேன் கேளு. சொல்லுங்க. ஒரு கட்டு கரும்பா கரும்பா ஓராயிரமா, ஓராயிரத்தை எத்துங்க வள்ளிக்கு கப்பலுல, கப்பலு வராம கடலும் முங்காம, எப்ப வருவாரோ முருகன் எப்ப வருவாரோ. ஒரு கட்டு கரும்பா கரும்பா ஓராயிரமா, ஓராயிரத்தை எத்துங்க வள்ளிக்கு கப்பலுல, கப்பலு வராம கடலும் முங்காம, எப்ப வருவாரோ முருகன் எப்ப வருவாரோ. ரெண்டு கட்டு கரும்பா கரும்பா 2000மா, 2000த்தை எத்துங்க வள்ளிக்கு கப்பலுல, கப்பலு வராம கடலு முங்காம, எப்ப வருவாரோ முருகன் எப்ப வருவாரோ. போடு. ரெண்டு கட்டு கரும்பா கரும்பா 2000மா, 2000த்தை எத்துங்க வள்ளிக்கு கப்பலுல, கப்பலு வராம கடலு முங்காம, எப்ப வருவாரோ முருகன் எப்ப வருவாரோ. எப்ப வருவாரோ முருகன் எப்ப வருவாரோ. மூணு கட்டு கரும்பா கரும்பா 3000மா, 3000த்தை எத்துங்க வள்ளிக்கு கப்பலுல, கப்பலு வராம கடலு முங்காம, எப்ப வருவாரோ முருகன் எப்ப வருவாரோ. எப்ப வருவாரோ முருகன் எப்ப வருவாரோ. நாலு கட்டு கரும்பா கரும்பா 4000மா, நாலு கட்டு கரும்பா கரும்பா 4000மா, 4000த்தை எத்துங்க வள்ளிக்கு கப்பலுல, கப்பலு
பாடுகிறீங்களா இல்லையா? ஒத்துக்க மாட்டேன். பஜனை பாடல் இதெல்லாம். ஆமா, பஜனை பாடல். அள்ளு பகலம் அவஸ்தை நினைவிட்டு அள்ளு பகல் மேல் ஆபத்தை எறிவிடுத்து அவனையோ தொழு இருப்பை செவி மடைந்து கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ சாமி. கூட்டி கொடுப்பதே கோத்திரத்தின் முறையோ. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. உன்னை சொல்ல வந்து உமக்கு என்ன அக்கறையோ. கைப்பிடித்து செல்லாது போ. கூட்டி கொடுப்பதெங்கள் ஓத்திரத்திலும் இல்லை வேட்டி கொடுப்பை உன்னை காட்டி மனமுடிப்பை சொல்லுமே நல்ல இளவ. முடியாது. அறிவில்லாமட சிறுவியே இன்று சூரியன் மதைக்குள்ளாக உனக்கும் அந்த கந்தோடி வீரருக்கு திருமணம் செய்தேன் கண்ணால் கண்டு வைக்கிறேன். இது சத்தியம் சத்தியம். முருகா எம்பெருமானே முருகப்பெருமானே வர வேண்டும் முருகா. எங்கள் அனைவருக்கும் நல்லாசை தர வேண்டும் முருகா.